ஹாய் வீவர்ஸ், இது புரட்டாசி 3வது சனிக்கிழமை தலையில் போட்டதோட பார்ட் 2 தான். என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதல்ல படைக்கிறதுக்கு மட்டும் வடை பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த வடை பண்ணிக்கிட்டேன். 2 வகை வடை பண்ணணும்ல, ஆனியன் போட்டு வடை, இன்னொன்று வந்து மிளகு போட்டு பெருமாள் கழுத்தில் போடுறதுக்காக வடை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாயசமும் சக்கரை பொங்கல் தான் கொஞ்சம் கட்டியாயிட்டு முன்னாடியே பண்ணி வச்சதால அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷட்டவுன் வேற சொல்லியிருந்தாங்க. அதனால காலையில எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு மாவிளக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன், வடைக்கு அரைச்சி வச்சுட்டு மிளகு சாதத்துக்கு எள்ளு சாதத்துக்கெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன், தேங்காவும் பொடி பண்ணி வச்சுட்டேன். இதுதான் முக்கியமான நம்ம தேவை இல்லையா? அப்புறம் கரண்ட் இல்லாமல் அரைக்கிறது ரொம்ப சிரமம். அதனால முன்னாடியே அரைச்சி வச்சுட்டதால ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. என்னென்ன ரைஸ் பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தயிர் சாதம், புளி சாதம் கொஞ்சம் குவான்டிட்டி கூட. என்னுடைய ஃபேவரட் ரைஸ் பார்த்தீங்கன்னா எள்ளு சாதம் தான். அப்புறம் மிளகு சாதம், அப்புறம் சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் துவையல் பண்ணியிருந்தேன். வடை வந்து மினிமலாக பண்ணிக்கிட்டேன், அப்புறமா படைச்சிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயம் போட்டு ஒரு வடை, அப்புறம் மிளகு போட்டு பெருமாள் கழுத்தில் போடணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு 11 வடை தனியாக பண்ணியிருந்தேன். சொல்லியிருந்தேன் இல்லையா, சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எடுத்து வச்சு படைக்கிறது தான் பெரிய விஷயம்னு. ஏன்னா கிச்சனுக்கும் பூஜை ரூமுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸு. நான் எப்போதுமே ஒரு 6 வருஷமாக இந்த மாதிரி ஃபேஸ் போட்டு தான் படைச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எடுத்து வந்து இந்த ஃபேஸ் போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லபடியாக அன்றைக்கி படையல் போச்சு. முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அண்ணன் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஏன்னா தலையில் போட்டுட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நல்லபடியாக முடிச்சாச்சு. இந்த விளாக் பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.